Good morning children. நம்ம இன்னைக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னா, சார்ஜஸ் லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்துட்டு சார்ஜஸோட ட்ரான்ஸ்ஃபர், எப்படி சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சப்ஸ்டன்ஸில் எப்படி சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சார்ஜ்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இட் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து சார்ஜஸ்ஸு கேரி பண்ணுது. சார்ஜ் எங்கே இருக்குது? ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து இட் கேரிஸ் சார்ஜஸ். ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் கேரி சார்ஜஸ். So charge is a basic property of matter. So that is responsible for attraction or repulsion of materials. பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும். இதே பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ரிப்பல் ஆகும். ஸோ இந்த சார்ஜஸோட சைன் வச்சு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அட்ராக்ஷனையும் ரிப்பல்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது? ஸோ எவ்ரி மெட்டீரியல், ஸோ ஒரு பேப்பர் எடுத்துட்டோம், ஒரு பென், எனி மெட்டீரியல், இட் ஹேஸ் ஆட்டம்ஸ். ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் நடுவில் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வெளியில் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம்ஸ், எவ்ரி மெட்டீரியல், எவ்ரி மேட்டர் ஹேஸ் ஆட்டம்ஸ். ஸோ கோல்டுன்னா கோல்டு ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் ஹேஸ் ஆட்டம்ஸ், அண்ட் திஸ் protons and this electrons carry charges, but neutrons they don't carry. It is neutral. அது வந்து சார்ஜ் கிடையாது. So by experiment they have found that these two particles they carry charges. ஓகே, நம்ம லாஸ்ட் டைமில் கேத்தோட் டியூப்பில் வந்துட்டு பார்த்தோம். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கேத்தோட் ரேஸ் ஃப்ளோ ஆகும்போது இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீல்டு கொடுக்குறப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் கேரி நெகட்டிவ். இங்கே நம்ம பாசிட்டிவ் ஃபீல்டு கொடுக்குறப்போ இது வந்து பாசிட்டிவை நோக்கி வர்றதுனால இந்த கேத்தோட் ரேஸ் ஆர் நத்திங் பட் ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க J.J. Thomson. ஸோ he discovered electrons. So electrons and protons carry charges. They have carry charges, and these charges are responsible for attraction of materials. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ், நம்ம ஸ்கேலை வந்து நல்லா தலைமுடியில் நல்லா ரப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலை பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் வச்சோம் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ திஸ் அட்ராக்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சார்ஜஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்ராக்ஷன். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஐ ஹாவ் அ கோம், ஐ ஹாவ் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு. ஸோ இது அட்ராக்ட் ஆகுது. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம், சரிங்களா, இந்த அட்ராக்ஷனை. ஸோ நான் இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே பேப்பர் பிட் வச்சுருக்கேன். So I'm just rubbing the comb. The comb நல்லா தலைமுடியில் வாரிக்கிறேன். இட் இஸ் ட்ரை ஹேரில் ரப் பண்ணணும். வெட் ஹேர் இல்லைன்னா ஆயிலி ஹேரில் ரப் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் மேலே வச்சேன்னா இந்த பேப்பர் வந்து கரெக்டாக அட்ராக்ட் ஆகுது. பார்க்குறீங்களா? ஸோ இது ஆக்சுவலி ஃப்ளாட்டாக இருக்குது. நான் நல்லா இஃப் ஐ ரப் இட் அண்ட் இஃப் ஐ கீப் இட், நல்லா அட்ராக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ ஓகே, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ஷேப் ஆஃப் பேப்பர் பார்த்துக்கோங்க. இனி ஒரு வாட்டி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேப்பரோட ஷேப் பார்த்துக்கோங்க, எந்த ஷேப் வந்து மேலே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ
நான் 2-3 வாட்டி பண்ணப்போ இந்த this part of the paper, இந்த part of the paper, இந்த பேப்பரோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ இந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு ஆஃப் த பார்ட் தான் வந்துட்டு அட்ராக்ட் ஆகுது. நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் கோம்பு இருக்குது. நான் வந்து ஹேர் கூட ஹியூமன் ஹேரில் வந்து குட்டி குட்டி ஆட்டம்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். இந்த லைனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ்ன்றது அவ்வளோ குட்டியாக இருக்கும். இட் இஸ் வெரி வெரி டைனி. ஸோ இதுதான் ஹியூமன் ஹேர்னு வச்சுக்கலாம். கோம். ஸோ இங்கே ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ்னால் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், அதுக்கு சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்ருக்கும். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இட். ஸோ இந்த ஒன்றில் வந்துட்டு electrons revolve around the atoms. So in the electrons in the outermost orbit. இப்போ இதுலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதுலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஆர்பிட் பேர் தான் outermost orbit. இது வந்து innermost orbitன்னு சொல்லுவோம். So the electrons present in the outermost orbit, the electrons can be present both in the outermost orbit and the innermost orbits. The electrons are distributed. So protons and neutrons distribute ஆகல. Protons and neutrons are accumulated. They are held together. So அந்த வேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So protons or electrons are held together inside the nucleus. So this is nucleus. So the electrons are distributed. நம்ம எங்கே இருக்க ஆட்டம்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஹியூமன் ஏரில் வந்துட்டு ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டம்ஸோட பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆட்டம் வந்துட்டு நான் இங்கே கோம் வந்து ஹேரில் ரப் பண்ணும்போது the outermost electrons of all the atoms present in the human hair get transferred to the comb. இங்கே transfer ஆகும். So the transfer of electrons takes place when you rub comb with hair. So rubbing is the keyword. So rubbing is the keyword and transfer is the keyword. So transfer of electrons happens. There is no transfer of protons. Protons transfer ஆகிறது கிடையாது. Electrons carry negative charge. Protons carry positive charge. So transfer of electrons happens when you rub comb with hair. So what happens when you rub? So there is friction. உராய்வு. Friction is happening when you rub comb with hair. Dry hair, wet hair கிடையாது. ஆயிலி அப்ளை பண்ணிட்டு பண்ணாலும் ஃப்ரிக்ஷன் வந்து குறைஞ்சிரும். அங்கே ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். ஸோ ஃப்ரிக்ஷன் டசன்ட் ஹேப்பன். சரிங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன் நடக்கணும், நல்லா ரப் ஆகணும். ரப் ஆகும்போது ஆட்டம்ஸ், இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ், இதுலேயும் ஆட்டம்ஸ் இருக்குமா, இந்த கோம்லேயும் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து அவுட்டர்மோஸ்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் வந்து சில ஆட்டம்ஸில், இந்த ஹேரில் இருக்கிறது, சில ஹேரில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே எந்த தன்மை இருக்கும் அப்படின்னா அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிறக்கூடிய ஆட்டம்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு த ஆட்டம்ஸ் இன் த கோம். So the electrons can be easily removed from the hair. The electrons present in the atoms can be easily removed. But when you take up the atoms that is present in the comb, it cannot be easily removed. You cannot remove the atoms. So compared to it, so the transfer is happening from the hair to the comb. So transfer happens from hair to the comb. That is really very important. So transfer happens from hair to the comb. So this transfer and this process of transfer is called transfer by friction. So the transfer is happening by friction. Friction is nothing but rubbing of two materials. So what materials I have taken? I have taken human hair and
comb. So when you rub, transfer of charges happens. What type of charges happening? Transfer of negatively charges, transfer of electrons. இங்க வந்து ப்ரோட்டான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற ஹியூமன் ஹேரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து இட் ஹாஸ் அக்யூமுலேட்டட். ஸோ இங்கே நம்ம சீப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையும் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சீப்பை வந்துட்டு நீங்கள் பிட்ஸ் ஆஃப் பேப்பர், நம்ம பேப்பர் பிட்ஸ் பார்த்தோம்லம்மா, இந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் எப்படி இருக்குது அப்படின்னா, பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிட் ஆஃப் பேப்பர்லேயும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஆனால் நம்ம இந்த சீப்பில் வந்து நெகட்டிவ் இருக்குது. இந்த நெகட்டிவ் கொண்டு வரும்போது இப்படி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறது வந்து அலைன் ஆகிக்கும். இதுதான் பிட் ஆஃப் பேப்பர் அப்படிங்கன்னா, ஒரு சைடில் ஃபுல்லாக நெகட்டிவ் அலைன் ஆகிருக்கும், ஒரு சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் அலைன் ஆகிருக்கும். ஸோ இந்த சீப்பை நம்ம இங்கே கொண்டு வர்றப்போ வந்து இந்த பாசிட்டிவ், இப்படி இருக்கிற பேப்பர் இப்படி அலைன் ஆகி இந்த சீப்பு மேலே அப்படி ஒட்டிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிட்டோட இந்த ஓரத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பேப்பர் பிட்லேயும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஆனால் நம்ம இந்த சீப்பை வந்துட்டு இட் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். இதை நம்ம இங்கே கொண்டு வர்றப்போ வந்து இங்கே அலைன் ஆகிக்கும். பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைட்லேயும் நெகட்டிவ் எல்லாம் ஒரு சைட்லேயும் அலைன் ஆகிட்டு பாசிட்டிவ் இருக்கிற சைடு வந்து இந்த நெகட்டிவ்க்கு வந்து அட்ராக்ட் ஆகிக்கும். ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். This paper bit contains both charges, positive and negative charges, and the positive charges align towards the negative charge because we know that positive and negative attracts. So there is an attraction between positive and negative. So inga vanditu this electrons transfer. So inga irukra and accumulate aayirukra electrons vanditu in the paper bits la transfer ஆகும். So transfer of electrons takes place. So நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி நம்ம வச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபுல்லாக இந்த எலக்ட்ரான்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக நல்லா ஹேரை ரப் பண்ணிவிட்டு நான் இங்கே மேலே வைக்கிறேன் அப்படின்னா இட் அட்ராக்ட்ஸ். ஸோ அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ ஆல் த எலக்ட்ரான்ஸ் இங்கே அட்ராக்ட் ஆகுது. ஆல் த எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்க இந்த கோம்பில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஹேரில் ரப் பண்ணும்போது ஹேரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கோம்புக்கு வந்துடும். இங்கேருந்து நான் இங்கே கொண்டு வந்து இதை அலைன் பண்ணி வைக்கிறப்போ இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் ஹேப்பனிங். என்ன சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் transferred, electrons carry negative charge. So transfer of negative charges happening. இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ பாசிட்டிவ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஹேப்பன்ஸ். ஸோ நம்ம இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 எக்ஸாம்பிள் வேறு 2 மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு நான் கிளாஸ் ராட் எடுக்கிறேன். கிளாஸ் ஜஸ்ட் நம்ம நார்மல் கிளாஸ் டம்ளர்ஸ் இருக்குமா அதே மாதிரி ராட் ஃபார்மில் கிளாஸ் ராட்ஸ் இருக்கும். அது கூட சில்க் எடுக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு இதை ரப் பண்ணுறேன். தீஸ் ஆர் த ட்ரெடிஷ்னல் மெட்டீரியல்ஸ். நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்கோம். சில்க் கிளாத் எடுக்கிறேன். ஸோ இது வந்து கிளாத்னு வச்சு இட் இஸ் அ கிளாத் அண்ட் இட் இஸ் அ ராட். ஓகே. ஸோ நம்ம இங்கே இந்த 2 மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ராடில் இருக்க எலக்ட்ரான்ஸ், ராடில் வந்துட்டு கிளாஸ் ஆட்டம்ஸ் இருக்கும். கிளாஸ் ராடில் கிளாஸ் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் சுற்றியும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை வந்து நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே சில்க் கிளாத்தில் வந்துட்டு த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் கிளாஸ் ராடில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் சில்க் கிளாத்தில் வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ வென் யூ ரப் திஸ், ஸோ த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலே வேறு. ஸோ இது கூட நீங்கள் இதை ரப் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் கிளாஸ் ராட் டு த சில்க் அண்ட் த சில்க் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். This becomes negatively charged object. இந்த கிளாஸ் ராட் வந்து எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுனால இதில் வந்து ப்ரோட்டான்ஸும் இருக்கும் நியூட்ரான்ஸும் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டா the number of protons is equal to number of electrons. So the number of protons is equal to number of electrons. இங்கிருந்து நான் ரப் பண்ணுறதுனால இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸோட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரோட்டான் கேரி பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ this object becomes positive.
So this becomes positive. How it becomes positive? It becomes positive by transferring electrons. So நம்ம ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோட்டான்ஸ் வந்து இங்கே வர்றதுனால இது பாசிட்டிவ் ஆகிறது கிடையாது. எலக்ட்ரான்ஸை இழந்துட்டதுனால இது வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு கீப் இட் இன் யோர் மைண்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் கிளாஸ் டு சில்க். So glass, after transfer of electrons, glass become positively charged and silk becomes negatively charged. So இங்க பக்கத்துல நம்ம வந்துட்டு இது பாசிட்டிவ் கிளாஸ் வச்சிருக்கோம், இனி ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் வச்சு பக்கத்தில் நம்ம கொண்டு வந்தால் this will ripple, இந்த இது ரிப்பல் ஆகிடும். So that is why the positively two charged rod of same sign gets repelled. ஸோ நம்ம இனி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா கிளாஸுக்கும் சில்க்கும் எடுத்து பார்த்துருக்கோம். எபோனைட் ராடுன்னு சொல்லுவாங்க. எபோனைட் நத்திங் பட்கான ஒரு ரப்பர் ராடு. அது கூட வந்துட்டு நம்ம ஃபர் கிளாத், ஃபர்னா உள்ளு, நம்ம கம்பளி இருக்குல்லம்மா அது. ஸோ ரப்பரும் உள்ளும் நம்ம வந்து எடுத்து ரப் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இதோட நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம எப்பவுமே பார்க்கணும். இதோட நேச்சர் என்ன அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம் வெளியில். ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக கொண்டு வந்துடலாம்னா எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுக்கலாம். ஹவு we are transferring by friction. Friction is nothing but rubbing. So I am rubbing, இந்த உள்ள கம்பளி எடுத்துட்டு நான் ரப்பரில் வச்சு நல்லா ரப் பண்ணுறேன் அப்படின்னா கம்பளியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த ரப்பருக்கு போயிடும். ஸோ இது வந்து இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும், இது வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஏன் இது பாசிட்டிவ் ஆகுது? யாரும் இதுக்கு பாசிட்டிவ் கொடுக்கறதில்ல. இதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவை வெளியில் எடுத்துக்கிட்டதுனால இது பாசிட்டிவ் ஆயிடுது, இது வந்து நெகட்டிவ் ஆயிடுது. ஸோ திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ரப்பர். ஸோ ரப்பர், திஸ் எபோனைட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ நான் இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு ரப்பரை வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ராடு கூட கொண்டு வந்தேன்னா ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று வந்துட்டு நார்மல் கோம் அண்ட் பேப்பர் பிட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். செகண்ட் வந்துட்டு சில்க் கிளாஸ் வச்சு பார்த்துருக்கோம். எபோனைட் ராட், ரப்பரும் கம்பளியும் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கண்டிப்பாக கோம்ப் அண்ட் பேப்பர் பிட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஸோ எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஹோம் ஒர்க். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கரெக்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், பேப்பர் பிட்ஸில் ஒவ்வொரு குட்டி குட்டி பேப்பர் பிட்ஸ்லேயும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நம்ம சீப்பில் வந்து நெகட்டிவ் இருக்குது, நம்ம ஹேரில் ரப் பண்ணதுனால ஹேரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இதுக்குள்ள அக்யூமுலேட் ஆகிடும். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கோம்பை வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது இதெல்லாம் அலைன் ஆகிக்கும். சரிங்களா? இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் வந்துடும், இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் வந்துடும். இந்த அலைன்மெண்ட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் கோம் டு bits of paper. So this is how charges are transferred. This is the process of charges of transfer by rubbing. So traditionally it is called by transfer by friction. So transfer of charges by friction. சரிங்களா? ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டு வந்து தெளிவாக நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கோம் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணி தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்தோட ஆடியோ வீடியோவாக அனுப்புங்கம்மா. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். தேங்க்ஸ்மா. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பை கண்டக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.